பாருங்க இந்த ஆவரங்கால் சந்தியிலேயே வந்து அதோட வந்து இந்த வாழை தோப்புகள் அப்படின்ட்டுலாம் இருக்குது. இந்த மரவள்ளி கிழங்குக்கான அந்த தடிகள் இப்போதான் சர்வீஸுக்கு நிற்குதா என்னென்னு தெரியல. ஒரு மாமரங்கள் எல்லாம் வச்சுருக்கு, தென்னை மாமரங்கள்லாம் வச்சுருக்கு. ஒரு மாளிகைன்றே சொல்லலாம். இந்த தம்பாலை சந்தி பகுதியுடைய வந்து என்னோட இந்த மதுகள் எல்லாம் பின்னுக்கு நகர்த்தப்பட்டு பாரியோர் இந்த சூரிய படலை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்கிற உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காவலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு வந்து ஒரு மாலை நேர தூச்சக்கரை வண்டி பயணமாக வந்து இந்த யாழ்ப்பாணம் பரித்துறை வீதியில் இருக்கிற இந்த ஆவாரங்கால் சந்தியிலேருந்து அப்படியே வந்து நாங்கள் அச்சுவேலி நகர் நோக்கியதான ஒரு பிரயாணமாக இருக்க போகுது. வந்து அப்படியே வந்து இந்த சந்நிதி வீதியால் பிரியாணிக்க போகிறோம். இந்த பகுதிகளில் இருக்கிற பௌதிக அம்சங்கள் அண்மை காலத்தில் நடைபெற்ற நிறைய இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சேனலுக்கு யாரும் முதல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்கோ காவலி பகுதிக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி பகுதியால் தான் வந்து நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த புத்தூர் பகுதி ஆவரங்காலில் நிற்கிறோம். இதில் வந்து அது தென்படுற இந்த சந்தி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவாரங்கால் சந்தி. இந்த பகுதியால் வந்து இப்படியே இடதுபுறமாக திரும்பி இந்த அச்சுவேலி பிரதேசத்தை நோக்கியதாக தான் வந்து இந்தியா இந்த பிரியாண பகுதி இருக்க போகுது. பாருங்க இந்த ஆவரங்கால் சந்தியிலேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நவோதயா செனசம நிலையம் வந்து ஒரு செனசம நிலையம் ஒன்றும் இருக்குது. இது அச்சுவேலி தெற்கு பகுதிக்கு வருது. பாருங்கள் அந்த விதத்தில் இருக்குது இந்த ஆவாரங்கால் சந்தி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் பெத்த நிலையங்கள் சில இருக்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து இதில் ஒரு கத்தரி தோட்டம் ஒன்று இருக்குது. அதோட இணைஞ்சதுலேயே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு, கிங் சூப்பர் மார்க்கெட் உண்டு. அது வந்து கீழே இப்போ இயங்கி கொண்டிருக்கு. அதோட மேலேயும் வந்து கட்டடங்கள் கட்டி கொண்டிருக்கிறத பார்க்கலாம். கொடஞ்சால வர்த்தக நிலைய தொகுதிகளோட இணைஞ்ச குடியிருப்புகள் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாலயம் வந்து பரவலாக இந்த தோட்டக்காணியெல்லாம் அதோட இதில் வந்து இந்த பாத வேலைகளும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறத பார்க்கலாம். குறுக்காக மதகு அமைக்கிற பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. பாருங்கள் தொடர்ச்சி அஞ்சால பார்த்தீங்கன்னா நல்ல தென்னை மரங்கள் நிற்கிறத பார்க்கலாம். இவ்வாறாக இருக்கு இந்த வீதி ஓரளவு சன நடமாட்டங்களோட. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீதி வந்து காப்பற்றிடப்படாததால் சில இடங்களில் சேதமடைஞ்ச மாதிரி இருக்குது. பாருங்க விளாம்பழ மரம் உண்டு. விளாம்பழங்கள் இருக்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலாம் சாதாரண இந்த குடியிருப்பு பகுதியெல்லாம் அதோட ஆங்காங்கே வந்து வர்த்தக நிலையங்களும் இருக்கிறத பார்க்கலாம். இது பாருங்க ஜேடி கிளினிக் உண்டு, ஒரு கிளினிக் உண்டு. தொடர்ந்து இந்தியாலயம் சில கடைகள், அதோட இதில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்றும் இருக்குது. இதுக்கு வந்து விக்னேஸ்வரா வீதி என்ற ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. இதில் பாருங்க பரவலாக நல்ல மாமரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறத. சில இடங்கள் எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கிறதால தான் காணொலி செலவில் ஆடுபட்டு வரலாம்.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு கிளை வீதி ஒன்று போகுது, போதி பிள்ளையார் கோயில் வீதி. ஸோ இந்த பிள்ளையார் கோயிலையும் இருக்க போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த போதி பிள்ளையார் ஆலயத்தை தான் பார்க்க போய் கொண்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாலே சரி, நல்ல வயல்வெளிகள், அதோட வந்து இந்த வாழை தோப்புகள் அப்படின்ட்டுலாம் இருக்குது இந்த அச்சுவேலி பகுதியில். அங்கால வந்து வேலையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கோம் நம்ம வயலில். இந்த பருவத்துக்கு வந்து எல்லா இடமுமே குறிப்பாக இந்த வெங்காயம் தான் வந்து பயிர் செய்யணும். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து இந்த சின்ன வெங்காயம் விதைச்சிருக்கிறத பார்க்கலாம். தண்ணியும் விரைச்சி கொண்டிருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு ஆலயம் ஒன்று தென்படுது. இந்த ஆலயம் தான் நான் நினைக்கிறேன் இந்த போதி பிள்ளையார் ஆலயமாக இருக்குமென்று. ஆலயத்தின் வேலையெல்லாம் நடந்து அரைவாசியில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. சுத்த வேற அப்படியே வந்து வயல் வழியெல்லாம் பாருங்க பாருங்க. இதில் தெளிவாக விளங்கும் அருள்மிகு தோப்பு போதி பிள்ளையார் திருக்கோயில் வந்து போட்டிருக்கு. திருப்பணி வேலையிலம் வந்து இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது. ஆலயம் திறந்து தான் இருக்குது. சரி, எப்படி நாங்கள் தொடர்ச்சியாக போய் பார்ப்போம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வயல்வெளி பிரதேசங்கள்லாம், அதோட வந்து அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தக்கேணி பகுதியும் இருக்கிறத பார்க்கலாம். இந்த ஆலயத்தின் தீர்த்தக்கேணி பகுதியெல்லாம். சரி, நாங்கள் தொடர்ச்சியாக அப்படியே வந்து பிரயாணித்து அந்த பிரதான அச்சுவேலி வீதியில் போய் வந்து காணொலி பகுதியை வந்து தொடர்றேன். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆரம்பத்தில் பிரயாணித்து வந்து அந்த அச்சுவேலி பிரதான வீதி பகுதியில் இணைஞ்ச வந்து பிரயாணத்தை தொடர்றோம். இந்த ஆவரங்கள் சந்தியிலிருந்து வந்த பிரதான வீதியில் இதெல்லாம் பாருங்க, பரவலாக நல்ல சமூக மரம், அதோட வந்து வாழை மாமரங்கள் எல்லாம் வச்சுருக்கு, தென்னை மாமரங்கள்லாம் வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ரோட் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. இங்கே ஒரு பாலடைஞ்ச ஒரு கேணி ஒன்றும் இருக்குது. அதோட பரவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே இங்கேலையும் பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சிகை நிலம் ஒன்று தான் அண்டு விவசாய பயிற்சிகை தான் நீங்கள், அதாவது தோட்ட பயிற்சிகை தான் நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கணும் கூடுதலாக இந்த பகுதிகளில் எல்லாம். இங்கே பாருங்க, பரவலாக இந்த மாமரங்கள் நிற்கிறத பார்க்கலாம். இந்த விதத்தில் இருக்குது இந்த பகுதி. என்னுடைய இடதுபுறம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஆனால் அது ஒரு பழைய காலத்துக்கு பாருங்கள். இந்த கூரை அமைப்பு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுக்கு மேலே வந்து இப்போ சோள பேனலும் போட்டிருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த வீடு. தொடர்ந்து இதில் ஒரு பேருந்து ஒன்று வருது பாருங்கள். அதாவது பருத்தித்துறையிலேருந்து நேரடியாக வவுனியா நோக்கி பிரயாணிக்கிற அந்த பேருந்து போய் தான் இப்படியே வந்து அச்சுவேலி நகரத்தினூடாக ஆவரங்கால் போய் பருத்துறை வீதியில் இணைஞ்சு வந்து பயணிக்கும். நல்ல செழிப்பான பகுதியெல்லாம் கிடக்கு. இது வந்து அஞ்சல் அலுவலகம் அச்சுவேலி, அதுவும் வந்து இந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது. ஆனால் இப்போ வந்து மூடி இருக்குது பாருங்க. எங்கே பார்த்தாலும் வந்து தென்னை மரமும் மாமரமும் தான் கிடைக்கும் இந்த வீதி பகுதியில். இப்போ நாங்கள் பிரயாணித்து கொண்டிருக்கிற இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல குறிப்பிட்டிருப்பேன், இந்த அச்சுவேலி தெற்கு பகுதி. அதனூடாக தான் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்க, இதில் ஒரு வஸ்தரி நிலையம் ஒன்று இருக்குது. அது 1985ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு பாருங்கள். இங்காலே ஒரு குடியிருப்பு அப்படி இருக்குது. இதில் தென்னோலையில் வேலி அடிச்சிருக்கணும், அது வேறு மாதிரி. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு சந்தி மாதிரி போகுது.
இதுன்ற பேர் எனக்கு என்னென்னு தெரியல. இந்த பகுதியால் போனால் அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு இருக்க போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, ஒரு வைரவ கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் வந்து வைத்தியசாலை கட்டடத்தின் பகுதிகள். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆரம்பத்தில் பிரயாணித்த ஆவரங்கள் சந்தியிலேருந்து இந்த அச்சுவேலி நோக்கி பிரயாணிக்கிற அந்த பிரதான வீதி பகுதியோடாக தான் பிரயாணிக்கிறோம். இதில் என்னுடைய இடதுபுறம் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அச்சுவேலி வைத்தியசாலை, அதாவது பிரதேச வைத்தியசாலை அச்சுவேலி தான். இதோட இதில் வைத்தியசாலையோடைய ஒரு பஸ் தெரிப்பு நிலையம் ஒன்றும் இருக்குது. இந்த வைத்தியசாலை பகுதியை தாண்டி வந்தால் வந்து இங்கே இந்த எஸ்என் வில்லா ரூம்ஸ் அண்டு ஒரு தங்குமிட வசதிகள் சேவையும் வந்து இங்கே வழங்கி கொண்டிருக்கணும். அது இந்த கட்டடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது, ஒரு மேல் மாடி கட்டிட பகுதி தான். தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து அங்காலே நிறைய வணிக நிலையங்கள் இருக்குது. நாங்கள் இப்படி இதுக்கு போகிற இந்த ஒரு கிளை வீதி பகுதியால் போய் பார்ப்போம். இது வந்து ஒரு வயல் காணி ஒன்றுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இதில் பரவலாக இந்த மரவள்ளி கிழங்கு தடி வச்சிருக்கிறத பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு தடிக்க கொண்டிருக்கீங்கன்னா எங்களை பகுதியில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. இன்னும் வந்து இனித்தான் விதைக்க போய் நம்ம நினைக்கிறேன், வெட்டுக்காணியாக தான் இருக்குது. நாங்கள் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பிரதான வீதிக்கு போய் இணைஞ்சு காணொலியை தொடருவோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிரதான வீதி பகுதியில் இணைஞ்சு பிரயாணித்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு அழகான ஒரு மேல் மாடி வீடு ஒன்று இருக்கிறத பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூஷன் சென்டர் உண்டு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்மார்ட் டியூஷன் சென்டர் வந்து இந்த புலமை பரிசில் வகுப்பெல்லாம் நடைபெற்றது. அதே நேரம் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இங்காலயம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேல்மாடி கட்டடம் உண்டு. பாருங்க, அப்படியாண்டு இருக்கிறத பார்க்கலாம். இங்காலயம் கொஞ்சம் வர்த்தக நிலையங்கள் இருக்குது. இப்படியே வந்து நாங்கள் அச்சுவேலி நகர பகுதிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ தான் வச்சுக்கினோம் இந்த மரவள்ளி கிழங்குக்கான அந்த தடியை இப்போ தான் நட்டுருக்கினோம். ஆரம்பாட்ட நிலையில் இருக்குது பாருங்க. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா அருகில் தான் வந்து இந்த அச்சுவேலி நகர் பகுதி இருக்குது. இதில் தான் நான் காட்டின அந்த மரவள்ளி கிழங்கு தடி வச்சு கிடக்கு. இதுக்கு எதிர்ப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய சனசமூக நிலையம் அச்சுவேலி என்று இந்த சனசமூக நிலைய பகுதி இருக்குது. மத்திய சனசமூக நிலையம் அச்சுவேலி. இப்போ தான் அண்மையில் இந்த கட்டடம் கட்டியிருக்கணும் போல். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடம் தான். பத்திரிகைகளும் வாய்ச்சி கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில். அங்கால எல்லாமே பார்த்திங்கன்னா பரவலாக நல்ல தோட்ட பகுதியில் தான் இருக்குது. மத்திய சனசமூகலையும் அச்சுவேலி பகுதியில் நிற்கிறோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து இங்காலயம் வந்து ஒரு சில கட்டிடங்கள் வந்து இப்போ கட்டப்பட்டு கொண்டிருக்கு. இங்கால பார்த்திங்கன்னா இங்காலயம் ஒரு மேல் மாடி வீடு உண்டு அப்படின்னு இருக்குது. இங்கால பாருங்க, அச்சுவேலி பனை தென்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம். அதாவது இப்போல்லாம் மூடப்பட்ட நிலை தான் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே கிராமிய வங்கியும் இருக்குது அச்சுவேலி பகுதின்ற. இதுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்றதால் வந்து எல்லாம் மூடித்தான் இருக்குது. அந்த விதத்தில் இதுவும் ஒரு பழமையான கட்டிடம் உண்டு, இதுக்கு பார்க்கலாம். இப்படி தொடர்ந்து நாங்கள் நகரப்பகுதியை நோக்கி பிரயாணித்து போவோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து அச்சுவேலி நகரப்பகுதி. இதில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு போகலாம்ன்ற ஒரு பதாதையும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இங்கே இருந்து அச்சுவேலி பிரதேசத்திலேருந்து 11 கிலோமீட்டர்கள் இந்த
விமான நிலைய பகுதிக்கு. அதோடு நீங்கள் இங்கே அருகில் காட்டுற இந்த பள்ளிக்கூடம் அச்சுவேலி மத்திய கல்லூரி, இங்கே இருக்கிற ஒரு பிரபலியமான பாடசாலை, அது நகரப்பகுதியோடு இணைஞ்ச விதத்திலே வந்து அமைஞ்சிருக்குது. இது வந்து நாங்கள் கடந்த முறை பிரயாணித்து வந்து இந்த ராசா வீதி பகுதி, அந்த காணொலி பார்க்காதாக்கள் இருந்தால் அதை பார்த்துட்டு வாங்க. அது இந்த தொடர்ச்சி மாதிரி தான் இந்த காணொலியை நான் எடுக்கிறேன். தொடர்ச்சியாக இதான் வந்து அந்த அச்சுவேலி மத்திய கல்லூரி பாடசாலை பகுதி ஒரு தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து இப்படியே வந்து அச்சுவேலி நகர பகுதியால் நாங்கள் இந்த சந்நிதி வீதியால் தான் வந்து தொடர்ந்து பிரயாணிக்க போகிறோம். ஏனைய வீதி பகுதியில் வந்து கடந்த காணொலியில் வந்து காட்சிப்படுத்தியிருப்பேன். இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்றதால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வர்த்தக நிலையங்களுமே வந்து கூட்டி தான் இருக்குது. பாருங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதில் வந்து இந்த அச்சுவேலி நகர பிரதேசம் அப்படி இருக்குண்டு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து அச்சுவேலி பஸ் தரிப்பு நிலையம். அப்படியே வந்து இந்த பஸ் தரிப்பு நிலையத்தை அண்டிய விதத்திலேயே வந்து இந்த சந்தை பகுதியும் வந்து அமைஞ்சிருக்கு. அச்சுவேலி சந்தை, அதாவது காட்டப்படுற இந்த பகுதியால் போனால் வந்து சந்தைக்கு போய் கொள்ளலாம். இப்படியே வந்து இந்த வீதியால் தொடர்ச்சியாக பிரயாணித்தா வந்து பருத்தித்துறை, யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் போய் இணையும். நாங்கள் ஏற்கனவே வந்து பயணத்தை ஆரம்பித்து அந்த யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி பகுதியிலே வந்து இணையும். நாங்கள் அப்படியே போகாமல் என்னுடைய வலதுபுறமாக திரும்பி இந்த சந்நிதி வீதி பகுதியால் தான் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பிரயாணிக்க போகிறோம். இதுலேயும் வந்து பரவலான இந்த வர்த்தக நிலையங்கள் இருக்கிறத பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா என்னுடைய இடதுபுறம் வந்து இந்த வீதியில் ஒரு வைரவர் ஆலயம் வந்து இருக்குது. தொடர்ந்து அப்படியே வந்து பிரயாணித்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள், இதிலெல்லாம் பரவலாக இந்த வர்த்தக நிலைய பகுதிகள், அதில் பார்த்தீங்கன்னா லங்கா சதோச பகுதியும் இருக்குது பாருங்கள். இங்கால எல்லாமே சில இடங்களுக்கு அப்படியே வர்த்தக நிலைய பகுதிகள், அங்கால அப்படியே வந்து சாதாரண குடியிருப்புகளாக தான் இருக்குது. இந்த வீதியும் வந்து விடக்கிட ஒரு மோசமான நிலையெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பழைய காலத்து வீடு உண்டு, அதாவது இந்த கட்டடக்கலை அமைப்பு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவரை வந்து இங்காலையும் அதே மாதிரி ஒரு கடை உண்டு இருக்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பகுதியிலையும் அப்படித்தான் ஒரு ஸ்டூடியோ உண்டு. அப்படியே இங்கால நான் நினைக்கிறேன் ஒரு கல்வி நிலையம் ஒன்று உண்டு, வீனஸ் அகாடமி கல்வி நிலையம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் ஒரு பழைய வட்டம் உண்டு. அதே மாதிரி இருக்குது இந்த சந்நிதி வீதி பகுதி. தொடர்ந்து இப்படியே நாங்கள் பிரயாணித்து போகிறோம். இந்த வீதியை பார்த்திங்கன்னா தெரியும், அங்கங்கே குண்டும் குழியுமான ஒரு வீதியாக தான் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மேல் மாடி கட்டடம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமைன்றதால இன்றைய கொஞ்சம் இந்த வீதி வந்து அமைதியாக இருக்குது. ஆனால் மறுபடி சரியான ஒரு பரபரப்பான வீதியாக தான் வந்து எந்த வீதி பகுதி இருக்கிறது. இங்கே பாருங்க, இதில் கைவிடப்பட்ட ஒரு வீடு உண்டு, அந்த வீதி கரையோரமாகவே அமைஞ்சிருக்குது. ஒரு வர்த்தக நிலையம் ஒன்றும் இருக்குது. இப்படியே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பிரயாணித்து என்னுடைய வலதுபுறமாக இருக்கிற இந்த கிளை வீதியால் தான் போகிறோம். இந்த வீதியின் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ரோட். இந்த வீதியின் பேர் வந்து பார்த்திங்கன்னா விமான நிலைய வீதி, ஏர்போர்ட் ரோடுன்னு தான் போட்டு கிடக்கு. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளை வீதி பகுதியால் தான் பிரயாணித்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடசாலை ஒன்றும் இருக்குது, அதாவது அச்சுவேலி இரத்தினேஸ்வரி வித்தியாலயம் பாடசாலை பகுதியும் இருக்குது.
இந்தியாவில் விவசாய சேகரிப்பு நிலையம், அதாவது இந்த விவசாயிகள்கிட்ட இருந்து சாமான்களை சேகரிப்பு செய்கிற நிலையம், அந்த பகுதியும் இருக்குது. தொடர்ச்சியாக இப்படி அந்த கிளை வீதி பகுதியினூடாக போய் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குண்டு. இங்கே பாருங்க, எல்லாம் சாதாரண குடியிருப்பு பகுதிகள். இந்தியாலையும் ஒரு பழைய வீடு உண்டு பாருங்க. அந்த விதத்தில் இருக்குது இந்த அச்சுவேலி பிரதேசம். தொடர்ச்சியாக அந்த வீதி பகுதியில் தான் போய் கொண்டிருக்கோம். ஏதோ பாடல் ஒலிக்கோடப்பட்டிருக்கு, ஆலய திருவிழாவே ஏதோ. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாலயம் வந்து ஒரு அழகான ஒரு வீடு உண்டு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமான நிலைய வீதியால் தான் நேராக போய் கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக அந்த வீதியால் பிரயாணித்து ஒரு ஆலயத்துக்கு வந்துட்டோம். ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு, பார்ப்போம். இந்த ஆலயத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா பத்தமேனி பிள்ளையார் கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஆலயம் திறந்து தான் இருக்குது. இந்த அச்சுவேலி சன்னதி வீதியில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விநாயகர் ஆலயம் உண்டு. வேறுங்க அங்கே கருவறை தெரியுது, தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் வந்து இந்த விநாயகர் ஆலய பகுதியும் வந்து இந்த அச்சுவேலி சன்னதி வீதி பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு ரம்மியமான ஒரு சூழலில் தான் இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்காங்க. பாருங்க, நல்ல ஆலமரங்கள் எல்லாம் சூழ இருக்கிறத. பூஜைகள் நடந்து கொண்டிருக்கு, இந்த மாலை நேர பூஜைகள் இந்த ஆலயத்தில். சரி, இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக போய் மற்ற விஷயங்களையும் பார்ப்போம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆலயத்தோடைய வந்து இதில் வந்து ஒரு சனசமூலியம் ஒன்றும் இருக்குது, விநாயகர் சனசமூலியம் பேரில். அப்படியே வந்து நாங்கள் இந்த ஆலயத்தால் தான் வந்து அப்படியே தொடர்ந்து வந்து பிரியாணிக்க போகிறோம். இந்த ஆலயத்தினுடைய பின்வீதி பகுதியினூடாக அப்படியே தொடர்ந்து அங்கால பிரியாணிச்சு பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளை வீதி பகுதியால் தான் தொடர்ந்து பிரியாணிச்சு கொண்டு இருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இதுலேயும் வந்து ஒரு மேல் மாடி வீடு பகுதி. வீதின்ற எனக்கு பேர் என்னென்னு தெரியலை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வீதி அப்படியே போய் வந்து இந்த இளங்கதீர் சனசமூகம் இல்லையா, அந்த பகுதியில் வந்து இணையுது. இந்தியாவில் வந்து சங்கிலி வைரவர் ஆலயம் வந்து ஒரு வைரவ கோயிலும் ஒன்று இருக்குது. வைரவர் ஆலயத்தை தான் பார்க்குறதுக்காக வேண்டி போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த சங்கிலி வைரவர் ஆலயம். தோற்றத்தை பூஜையில் என்ன மாதிரி என்று தெரியலை. இதுவும் வந்து இந்த உட்புற கிராம வீதியால் வரைக்கும் இந்த ஆலயத்தையும் பார்த்தேன், அதையும் காட்டிக்கொள்கிறேன். இந்த அட்டகாசம் தான் ஒரே பயங்கரமாக இருக்குது. தொடர்ச்சியாக மீண்டும் வந்து நாங்கள் இந்த பிரதான சந்நிதி வீதியில் வந்து இணைஞ்சு கொள்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு பழைய ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாம் பரவலாக இந்த வர்த்தக நிலைய பகுதியெல்லாம் அங்கால பாருங்க ஒரு வீட்டை இந்த சோழ பணல் வசதிகள்லாம் செய்து கிடைக்கிறத பார்க்கலாம். சாதாரண சிறு விற்பனை நிலையங்கள் நான் வந்து இதில் அதிகமாக இருக்குது இந்த வீதி பகுதியில். அதோட உண்மையிலே இதில் பயணிக்க சிரமமாக இருக்குது. ஏனெண்டா சின்ன இடம் இல்லை, பாரி இடங்களில் இப்படியே குண்டு முழியமான இல்லை தான். இப்போ சில இடங்களில் இந்த மதக சீரமைப்பு வேலைகள் வந்து செஞ்சு கொண்டிருக்கீங்கன்னா தொடர்ந்து பாருங்க. இதில் ஒரு பழைய ஒரு கட்டிடத்தின் ஒரு முகப்புண்டு. இப்போ அண்மையில் வந்து இந்த புதிதாக மதில்கள் அமைச்சாக்களுக்கு எல்லாம் நல்லா பின்னுக்கு தான் கொடுத்துருக்கணும். வீதியை தள்ளி நல்லா பின்னுக்கு அடுத்து தான் கட்ட சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படியாண்டு இருக்குது இந்த பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா பரவலாக இந்த பகுதியிலையும் வந்து இந்த மதகு வேலையில் செஞ்சு கொண்டு தான் இருக்கணும். தொடர்ச்சியாக வந்து என்னுடைய இடதுபுறம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு மாளிகை என்றே சொல்லலாம்.
இந்த மாதிரி இருக்குது. இதில் இருக்கிற ஒரு வீட்டு பகுதி வந்து இப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் பிரயாணிப்போம். ஒரு டிப்பர் வாகனம் வந்து இதில் பாருங்க ஒரு ரோசா பஸ் உண்டு. சர்வீஸுக்கு நிற்குதா என்னென்னு தெரியல. ஒரு பழைய ரோசா பஸ் உண்டு. இவ்வாறாக இருக்கிறது இந்த வீதி பகுதிகள். ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா இந்த பரவலாக இந்த பழைய இந்த மாதிரியான கட்டிட பகுதிகள் எல்லாமே வந்து நிறைய அவதானிக்கலாம் இந்த பகுதியில். அதோட அண்மை காலத்தில் நிறைய அபிவிருத்தி பணிகள் இப்போ ஒரு 2-3 வருடங்களுக்கு உட்பட்ட காலங்களில் நிறைய அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் இந்த இடத்துல அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பாருங்க, ஏதோ ஒரு கோயிலுண்ட அலங்கார உற்சவம், அதுக்கான பதாதை தான் போடப்பட்டிருக்கு. தொடர்ந்து இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், முன்னு காட்டின மாதிரி இந்த மதகு சீரமைப்பு பணியெல்லாம் இங்கே வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. எங்களெல்லாம் பாருங்கள், எங்களெல்லாம் இப்போ அண்மை காலத்தில் கட்டப்பட்ட கட்டட பகுதிகள். இது ஒரு பேருந்து நிலையம் உண்டு. இதான் இப்போ அமைக்கிற பேருந்து நிலையத்தின் வடிவம். எங்களெல்லாம் பாருங்கள், இந்த மதகுகள் அகற்றப்பட்டு புதிதாக கட்டுறதுக்கான வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த சந்நிதி வீதி, கச்சுக்கல்லேருந்து சந்நிதி நோக்கி பிரயாணிக்கிற இந்த வீதி பகுதியில் நெஞ்சாலயம் வந்து ஒரு சில சாதாரண பெட்டி கடையில் இருக்கிறத பார்க்கலாம். அதில் ஒரு ஹார்ட்வேர் கடை ஒன்று இருக்குது பாருங்கள். இப்படியே வந்து என்னுடைய இடதுபுறமாக திரும்பி தான் இந்த விலை வீதியூடாக பிரயாணிக்க போகிறேன். என்று பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. அதையும் வந்து பார்த்துட்டு போகமாட்டு பாருங்க. இதிலெல்லாம் இப்போ அண்மை காலத்தில் கட்டடங்கள் கட்டி கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாடசாலை பகுதி அமைஞ்சிருக்குது. இந்த பாடசாலைன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா கதிரிப்பாய் சுப்பிரமணிய வித்தியாலயம். பாருங்க, கதிரிப்பாய் சுப்பிரமணிய வித்தியாலயம் ஒரு ஆரம்ப பிரிவு பாடசாலையாக தான் இருக்குது. சரி, நாங்கள் அப்படியே தொடர்ந்து வந்து பிரதான வீதியில் வந்து இணைஞ்சு எங்களோட பயணத்தை வந்து தொடருவோம். அந்த பாடசாலை பகுதியை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அப்படியே வந்து இந்த சந்நிதி பிரதான வீதி பகுதியில் தான் இணைஞ்சு வந்து பயணத்தை வந்து தொடர்றோம். சரி, இதில் பாருங்கள், இப்போ தான் அண்மையில் இந்த மதுகள் எல்லாம் பின்னுக்கு நகர்த்தப்பட்டு வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. நேரம் வந்து கிட்டத்தட்ட 6 மணியை நெருங்கி கொண்டிருக்கு. அதால் தான் கொஞ்சம் சேர நடமாட்டோம். ஏன்னா வாகன நெரிசலும் குறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் அப்படியே தொடர்ந்து பிரயாணித்து வந்து நாங்கள் இதில் வந்து ஒரு ஆலயம் உண்டு இருக்குது. இது ஒரு வைரவர் ஆலய பகுதி தான். அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாரியோர் இந்த சூரிய படலை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்கிற ஒரு அமைப்பு கொண்டு இருக்குது. ஒரு பாரி அளவில் கிட்டத்தட்ட எனக்கு சொல்ல தெரியல, அந்த அளவில் இருக்குது. இப்படியே தொடர்ந்து போனால் வந்து நாங்கள் சந்நிதி வீதி, அதாவது தொண்டமாநாட்டுக்கரைன்ற பின்புற வீதியில் இணைஞ்சு வந்து தொண்டமாநாட்டுக்கரையில் இணைஞ்சு வந்து செல்ல ஜனதி ஆலய பகுதியை வந்து அடைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தம்பாலை ஜங்ஷன் அச்சுவேலி என்று போட்டுக்கிற பாருங்க. இப்படியே போனால் வந்து பலாலி விமான நிலைய பகுதிக்கு போகலாம். தம்பாலை சந்தி இப்படியே போனால் வந்து நாங்கள் தொண்டைமன்னாருக்கு தொடர்ச்சியாக போய்கொள்ளலாம். தம்பாலை சந்தி பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த தம்பாலை சந்தி பகுதியுடைய வந்து என்னுடைய காவலி பகுதியை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன்.
அது எப்படியே வந்து தொடர்ச்சியாக இந்த வீதியூடாக பிரயாணிச்சா வந்து இந்த இடக்காடு பகுதியூடாக அப்படியே வந்து நாங்கள் தொண்டைமனாறு பகுதிக்கு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே வந்து பெலாலி சர்வதேச விமான நிலைய பகுதிக்கு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். காணொலி பகுதியை வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சுவேலி பிரதேசம் தொடர்பாக வந்து ஒரு காணொலி வந்து பதிவேற்றியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த புத்தூரால் அப்படியே ராசா வீதியால் வந்து அச்சுவேலி நகரத்தை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். திரும்பவும் வந்து அப்படியே நாங்கள் வெள்ளைப்பாலம் மட்டும் பிரியாணிச்சினாங்க. இது வந்து அதில் காண்பிக்கப்படாத அந்த பகுதிகளை உள்ளடக்கியதான் வந்து இந்த காணொலி இருந்தது. அந்த காணொலியின் தொடர்ச்சியாகத்தான் அந்த காணொலி யாரும் பார்க்கலண்டா வந்து அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காணொலி தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களோட அச்சுவேலி பிரதேசத்துக்கு என்ன நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவைக்கு வந்து மறக்காமல் இந்த காணொலி பகுதியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு காணொலி பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.